ஸோ ஆகாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கான ரைடு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னடா அது பேர் மறந்துட்டேனே, நரசிம்ம டெம்பிள் தாங்க போகிறோம். அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கு மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அங்கே சன்ரைஸ் சன்செட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மலை வந்து கரையுமா அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். பட் அங்கே வந்து மலை கரையுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் போகிறோம். இங்கேருந்து ஜஸ்ட்டு 30 கிலோமீட்டர்லாம். எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 5 o'clock 5:20க்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லுது. பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியும்னு. அது இல்லாமல் பெட்ரோல் ரேட் வேறு, 1 லிட்டர் வேறு 130 ரூபா ஆகி போச்சு. வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு 390 வச்சுட்டு எப்படி தான் ஓட்ட போகிறேன்னு தெரியல. ஸோ பெட்ரோல் வேறு ரொம்ப 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 அதிகமாகிடுச்சு. பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ சேனலுக்கு யாரா புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுங்க. சரி வாங்க வண்டி எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். எப்படா நான்லாம் வண்டி எடுத்துன்னு ரைடு கிளம்புறதுக்கப்புறம் நினச்சி ஷாக் ஆகிட்டேன். ஸோ ரயில்வே ட்ராக்குங்க வந்து இந்த ட்ரெயினுக்கு தான் ஏற்றிர போதுங்களா எப்பா. நான் வேறு இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழணும் வேறு. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் தூரம் போய் இதே ஆங்கிளில் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் நார்மலாக மோட்டோ விலாகிங்களுக்கு வந்துடுறேங்க. ஸோ நம்மளை அந்தாண்டியா ரோடு தான் போக சொல்லியிருக்கு. நர்வஸாக இருக்குது. ஸோ புது ஆங்கிள் தான், அதனால இதெல்லாம் வந்து பறக்காமலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப வைப்பு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஆங்கிள் வந்து ஷேக் ஆகுது. கோபுர வெயிட் ரொம்ப ஷேக் ஆகுது. பயமாக இருக்குது. வேறு கீழே வீடு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ரோடு போட்டு ஒரு மாதம் பண்ணலாம். வணக்கம் பொறுத்து போகலாம். இந்த ஆங்கிள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்து வைப்பாக இருக்குது. ஜஸ்ட்டுக்கு 29 கிலோமீட்டர். அதுக்குள்ள நம்ம 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அது இல்லாமல் நம்ம வீடியோ வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. யாருன்னு தெரியல. ஒருவேளை யூடியூப் அல்காரிதம் மாறி போயிட்டாங்க. போலீஸ்காராக இருந்தாருங்க. போகலாமான்னு கேட்டால் தாராளமாக போகலாம். நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டோம். போகிற வழியில் ரொம்ப டிராஃபிக்குங்க.
ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருப்பீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நல்லா இருந்துச்சா இல்லை வேறு மாதிரி ட்ரை பண்ணிட்டுமான்னு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 கிலோமீட்டருங்க. ஸோ நம்ம சீக்கிரமாகவே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா சன்செட் ஆகிறதுக்குன்னு ரொம்ப டிலே ஆகும் போல் இருக்குது. விடுங்க, பார்த்துக்கலாம். அங்கே போய்ட்டு தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா வாங்கி தின்னலாம் கொஞ்சம். ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனல் வந்து ரொம்ப ரொம்ப டவுன்ஃபால் இருக்குங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோ போட்டு 1 ஹவர்லேயே மிஞ்சி போனால் ஒரு 10 இல்லை 20 to 30 வந்துடும் வியூஸு 1 ஹவரில். இப்போ என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 2 hours 3 hours ஆனாலும் கிட்டத்தட்ட 20 கூட வர மாட்டேங்குது. ஏன் என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம்னே ஒன்றும் எனக்கு புரியல. நான் என்ன நார்மலாக போடுற மாதிரி தான் போட்டிருக்கேன். பட் இந்த 1K தொட்டத்துலேருந்து சரியாக வியூஸே வரமாட்டேங்குது. ஏன்னு எனக்கும் தெரியல. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுங்கப்பா. ஸோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொடுக்கணும், கொடுக்காம எங்கே ஓட போகிறீங்க? கொடுத்து தான் ஆகணும், எல்லாம் கொண்டுடுவேன். ஸோ போன ரைடில் வந்து நம்ம வந்து சரியாகவே பேசலைங்க. நம்ம ஏன் பேசலாம் பார்த்தீங்கன்னா சரியான அன்கம்ஃபர்டபுளாக ஷை டைப்பு நான் வேறு. ஸோ அதனால் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால சரியாக பேச முடியல. பட் இன்றைக்கி நான் சோலோ ரைடு தான் வந்திருக்கேன். இந்த குரூப் ரைடு மட்டும் நான் போகவே மாட்டேன். இதுக்கப்புறம் போனாலும் தனி தான் வாங்க, நான் வண்டியிலன்னு சொல்லி விட்ருவேன். நல்லா இருக்குல்ல? ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு யாருக்குன்னா கொடுக்கணும். யாரு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லையே. நம்ம இந்த ரூட்டுக்கு ஒரு தடவை வந்திருக்கோங்க நம்ம. ஆனால் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிற டைமில் தான் வந்தோன்னு நினைக்கிறேன். ஆனால் எது தான் சரியாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். ஸோ நல்லா இருக்குங்க இன்றைக்கி ரைடு. என்னமோ தெரியல, எந்த ரைடும் இவ்வளோ ஹாப்பியாக ஆக மாட்டேன் நான். பட் ஆனால் இந்த ரைடு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் இந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வச்சு ஷூட் பண்ணனாலையா இல்லை இந்த ஒரு ரைட்னாலையா எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் ஒரு மைண்டில் ஒரு பீஸ்ஃபுல், ஸோ மனசில் ஒரு அமைதியான ஒரு எண்ணம் சொல்கிறேன் பாரு, அமைதியான ஒரு மைண்ட் செட்டு. என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி நல்லா இருக்குது இன்றைக்கி. கிளைமேட்டும் சரி நல்லா இருக்குது. ஸோ அங்கங்கே க்ரீனிஷ்டாக அதுவும் நல்லா இருக்குது. என்னவோ தெரியலங்க இன்றைக்கி ஒரு மாதிரி ஹாப்பி மூடில் இருக்கேன். ஹாப்பி மூடு தான். கடைசியிலே எண்டிங்கும் ஹாப்பியோட முடிஞ்சிடணும். ஏதாச்சும் நடந்துருக்கிற போகுது, எதுவும் நடக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்குங்க. இன்னும் 13 கிலோமீட்டரு. ஓ என்ன ஆயிடுச்சு, டப்புன்னு அடி வாங்குதே. அடுத்து என்ன ரைடு போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. நானே டிசைட் பண்ணி எனக்கே ஒரு மாதிரி கடுப்பாகிட்டுக்குது எங்கடா போகிறதுன்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் சஜஷன் பண்ணுங்கள். அந்த இடத்துல இப்போ நம்ம போகலாம். பட் நான் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். அதுக்குன்னு ரொம்ப தூரமாலாம் சொல்லிடாதீங்க. ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர்லாம் சொல்லிடாதீங்க. ஒரு 150 கிலோமீட்டருக்குள்ளே அந்தமாரி ஒரு நல்ல பிளேஸாக இருந்தால் சொல்லி விடுங்க. நான் கண்டிப்பாக அங்கே போவேங்க. இதுக்கப்புறம் மழை காலமா, இதுக்கப்புறம் நல்லா இருக்க போதுங்க கிளைமேட்டு மட்டும். இப்போவே பாருங்களேன் எவ்வளோ க்ரீனிஷாக நல்லா இருக்குது. வா, பட் அங்கே எப்படி இருக்க போகுதுன்னு இன்னும் தெரியல வேறு. அங்கே வந்து மழை ஏதாச்சும் கரையுமாங்க? பாறை வந்து கரையுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாறைலாம் கரையாதுதான் நினைக்கிறேன். சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாறைலாம் கரையாது. பட் ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்களா, இன்ஸ்டாலும் சரி யூடியூப்லையும் சரி ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த பாறை வந்து கரைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை அவங்க ஏதாச்சும் நோண்டி கீண்டி எடுத்து அது இவங்க அந்தமாரி பார்த்து ஒரு கரையுதுன்னு இவங்களே நினச்சிக்கிட்டாங்களா
இல்லை வந்து உண்மையாகவே கரையுதா தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து நரசிம்மர் கோயில் இது வேறு, மலைக்கு மேலே நல்லா இருக்கும். பட் மலை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பட் வியூ வந்து சன்செட்டு சன்ரைஸ் எல்லாம் நல்லா இருக்குமா. பார்த்தேன் இன்ஸ்டாவில். சரிடா ரைடுக்கு எங்கேயாச்சும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி கண்ணில் தென்பட்டுச்சு, சரி இங்கே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்துட்டேன். போப்பா. ஆனால் இந்த ஹைவேல ஏன் பைக் மட்டும் விட மாட்டுறாங்கன்னு தெரியல. ரோடு மட்டும் தரமாக இருக்குங்க. ஆனால் ஓ என்னன்னு தெரியல, இன்னைக்கு கியர் பாக்ஸ் அப்பப்போ டம்மு 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 டம்முன்னு அடி வாங்குது. மனசெல்லாம் ஒரே வலிக்குது. ஆனால் கேடிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஸ்மூத்தாக ஷிஃப்ட் பண்ணாலும் அந்த கியர் பாக்ஸ் அடி வாங்குதுங்க. நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து கியர் ஷிஃப்ட் பண்ணாலும், கியர் அப் ஷிஃப்ட் ஆனாலும் சரி, டவுன் ஷிஃப்ட் ஆனாலும் சரி, டம்முன்னு அடி வாங்குது. அது ஏன் தான் ஒன்றும் எனக்கு புரிய மாட்டேங்குது. நானும் அப்படியே பார்த்து பார்த்து கியர் போடுவேன், அப்போலாம் டம்முன்னு அடி வாங்கும். அப்போலாம் மனசே வலிக்கும். என்னடா நான் இவ்வளோ பார்த்து பார்த்து போட்டாலும் அடி வாங்குதே, ஒருவேளை நம்மளுக்கு தான் கியர் போட தெரியலையா இல்லை என்னான்னு நம்மளுக்கும் தெரிய மாட்டேங்குது. என்னமோ பட் நல்லா இருக்குது. மலைங்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த டைமில் மழை வந்தால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. நான்லாம் அப்படியே ஃப்ரண்ட் வியூ போட்டுருவேன். ஃப்ரண்ட் ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு, கோபுரம் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், பட் அந்தளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஓரளவுக்கு வாட்டர் ப்ரூஃபு. ஸோ அப்படியே நான் அப்படியே மழையை ஜாலியாக நினச்சிக்கிட்டே அப்படியே விளாக் பண்ணிட்டு வந்துடுவேன். பட் என்ன வாய்ஸ் மட்டும் தாங்க கேட்காது. ஸோ அது எப்படி வந்து செட் பண்ணுறது வாய்ஸ் கேட்குற மாதிரி, அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சா அதுவும் சொல்லுங்கப்பா. எனக்கெல்லாம் அவ்வளோலாம் தெரியாதுங்க கோபுரம் பற்றியெல்லாம். நம்மளுக்கு தெரிஞ்சது மோட்டோ விளாகிங், பைக்கிங்கு, விளாக் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல கோபுரம் வச்சுட்டு, இது என்னன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த இடத்துல கோபுரம் வச்சுட்டு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஆடியோ நம்ம எப்படி கொடுக்குறது, அது இப்போ நம்ம பேசுறது எப்படி ஆடியோ கொடுக்குறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து நீ சார் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஏதோ கோயில் சாமி எல்லோரும் நல்லபடியாக வச்சு காப்பாற்றப்பா. இதுவும் பெருமாள் கோயில் தாங்க. ஏன்னா போகிற இடமெல்லாம் பெருமாள் கோயிலாகவே இருக்குது. நம்ம போயிட்டு இருக்கிறதும் இப்போ பெருமாள் கோயில் தான். நான் ஷாக் ஆகிட்டேங்க. ஒரு விஷயம் சொல்லணும். நேற்று போய் ஷெல்லில் போயிட்டு பெட்ரோல் போடுறேன். 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன மிஞ்சி போனால் ஒரு 115 ரூபா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 115 ரூபா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. கிட்டத்தட்ட 130 ரூபாங்க 1 லிட்டர் பெட்ரோலு. நான்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். எப்படா நான்லாம் வண்டி எடுத்துன்னு ரைடு கிளம்புறதுக்கப்புறம் நினச்சி ஷாக் ஆகிட்டேன். ஏன் இந்த அளவுக்கு வந்து பெட்ரோல் விலைலாம் ஏற்றிருக்காங்க? அவனுங்க சண்டை மாஞ்சா எப்படிங்க? அவனுக்கு சண்டை மாயிரம் எதுமோ பண்ணுறானுங்க. இவனு அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறானுங்க தானே. எக்ஸ்போர்ட் பண்ணுறத கொஞ்சம் ஐயோ சரி விடுங்க. அங்கேருந்து அனுப்புகிறானுங்க தானே. இவங்களுக்கு இங்கே கம்மியாக கொடுக்கறதுக்கு என்ன நோவு தான் இவனுங்களுக்கெல்லாம். பின்ன 130 ரூபாய் 1 லிட்டர் பெட்ரோல். நான்லாம் பார்க்கும்போதெல்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுமாச்சு, 80 ரூபா 70 ரூபா பக்கம் இருந்துச்சுங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது. அப்புறமேட்டுக்கு ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆன உடனே என்ன பண்ணானுங்க, ஒரு 90 ரூபா 95 அந்தமாரி பண்ணானுங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சானுங்க ஏது நினச்சானுங்க தெரியல, ஒரே தடவை ஏற்றி விட்டானுங்க 130 ரூபா. இப்படி வண்டி போகுமா? ஆனால் நம்மளுக்கு கூகுள் மேப் இப்படி தான் போக சொல்லியிருக்கு. வாங்க பார்த்துக்கலாம். ஸோ ரயில்வே ட்ராக்குங்க வந்து இந்த ட்ரெயினுக்கு தான் ஏற்றிர போதுங்களா? எப்பா நான் வேறு இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழணும். வேறு ஏதோ ஒரு கனவுல தாங்க நான் செத்து போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. ஆனால் அது எப்படி தான் செத்து போனேன்னு தெரியல.
சரியா கனவுலாம் எனக்கு ஞாபகம் இருக்காது. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கனவுனா மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கும். பட்டு எதுவும் என்னமோ நான் ஆயிடுச்சு, டக்குன்னு நான் செத்து போயிட்டேன். அப்போ நினச்சேன், நான் வேறு மோட்டோ விளாக்லாம் போய் பெரிய ஆளாகும் நினச்சிட்டுக்கிறேன்டா. எப்போ அதுக்குள்ள நான் செத்து போயிட்டேன். கனவுலே வேறு இப்போ நினைக்கிறேன் இந்த மாதிரியெல்லாம். ஐயோ ஐயோ, ஒரு நம்ம ராங் ரூட்டில் வரோமோ? இல்லைங்க, கரெக்டாக தாங்க போகிறோம். ஏன்னா தனியாக போயிட்டு இருக்குன்னா வர வண்டியெல்லாம் இப்படி தான் ஆப்போசிட் தான் வருதுங்க. இங்கே ஏதோ ஒரு ரைடர் போகிறாருங்க. நம்மளும் எப்படிங்க, நான் வந்து ஆக்சுவலி வந்து க்ளோவ்ஸ் வாங்கலாம்னு நினச்சி பிளானில் வச்சேங்க. நம்ம இந்த இந்த ரைட்டில் இருக்கிற காசை எடுத்து அப்படியே நம்ம க்ளவுஸ் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். அப்போ தான் ஒன்று யோசித்து பார்த்தேன். இப்போ நம்ம க்ளவுஸ் வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட முடியாது, விலாக் இல்லை. மாதம் ஃபுல்லாக வந்து உக்காந்துக்க வேண்டியதான், பாயை போட்டு படுத்து தூங்க வேண்டியதான், யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதான். தோட்டம் நல்லா இருக்குது. கூகுள் மேப்பு இப்போ தான் நீ சரியான இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர நல்லா இருக்குங்க. பட் இதோட முடிய போகுது, அதுதான் ஒரே வருத்தமாக இருக்குது. ஸோ மாதம் ஃபுல்லாக உக்கார வேண்டியதான், பாயை போட்டு படுத்து தூங்க வேண்டியதான், விலாக்லாம் எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ தான் யோசித்தேன், நம்ம இப்போவே எல்லாத்தையும் வாங்கிட்டோன்னா அப்புறம் நம்ம லாக்லாம் என்ன பண்ணுறது? சரி விட, கை தானே, எல்லாம் கையில் தான் ஓட்டுறோம். அதுக்கு மேலே தான் ஒரு க்ளவுஸ் போட்டு சுற்றுறானுங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிறது இதே கை தான், நம்மளுக்கு இருக்கிறது இதே கை தான். எதுக்கு நம்ம வாங்கிட்டு? அங்கே பாருங்கள் வியூவை பாடி. ஆனால் இந்த ரோட்டில் போக விடுங்களேன்டா, ஏன்டா கீழேயே அனுப்பி சாவடிக்கிறீங்க? வாவ், அந்த இடத்துல போயிட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் இந்த சைடு வரணுங்க ஜாஸ்தி. வாவ், நான் இதுக்கே இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறேன்னா இன்னும் லடாக்லாம் போயிட்டா எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகும். நான் போகலாங்க, அதுக்கு கூட சீக்கிரம் போகலாம். பட் அதுக்கான டைம் ஒன்றும் நம்மளுக்கு வரல, அவ்வளோதான். எப்படிங்க போக சொல்லுது? ஆனால் ஏதோ ரீல்ஸில் தான் இந்த பக்கம் தான் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நம்ம போயிட்டு அந்த லெஃப்ட் எடுத்துக்கலாங்க. லெஃப்ட் எடுத்துக்கலாமா? என்ன பண்ணலாம்? ஓகே, நல்லா இருக்குங்க. வாழ்ந்தா இந்த மாதிரி ஊரெல்லாம் வாழணுங்க, அப்படி தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வில்லேஜில் போய் வாழணும்னு ஆசை, வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு சிட்டியில் வந்து வாழணும்னு ஆசை. பாருங்களேன் எப்படி இருக்குது நம்ம மைண்ட் செட்டெல்லாம். இப்படி இருந்தால் இப்படி வரணும், இப்படி இருந்தால் இப்படி வரணும். என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு தான் தோணுது. ஓகே, ஸோ சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, அதுவும் இல்லாமல் யாரும் லைக் பண்ண மாட்டேறீங்க. முன்ன மாதிரி லைக் பண்ண மிஞ்சி போனால் ஒரு 40 ஆச்சும் லைக் வந்துடும். இப்போலாம் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்கள், இல்லைனா வச்சுக்கலாம் நீங்கள் கடைசி வரைக்கும் பைக் வாங்காமல் போயிடுவீங்க. இது என்ன இது? அரே நீ அப்பா, இது என்னோட சாபம். சும்மா சொன்னாங்க, ஒரு பயமுத்திரம், அவ்வளோதான். நீங்களாம் வாங்கிட்டீங்க. ஸோ வாங்கி நீங்களும் இந்த மாதிரி அழகான ஒரு இடத்துக்குலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். செங்கல் சூழா என்னன்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வீடுங்கள்லாம். பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டுமே. ஓ மை காட், அங்கே பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மலை தான் நினைக்கிறேங்க. அங்கே ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு லைட்டு, மலைக்கு மேலே ஏதோ ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. ரொம்ப நேரமாக நிதானமாக வாங்க, வேகமாக போவோம்.